ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிரேசி டேஸ்டி குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் துண்டு கருவாடு தொக்கு பார்க்க போகிறோம். எம்மியான ஈஸியான ரெசிபி இது. இதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப கம்மி தான். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, மல்லிக்கீரை, ஒரு சின்ன துண்டு கருவாடு. இந்த துண்டு கருவாடை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, இது 3 மட்டும்தான் இதுக்கு நம்ம பெரட்ட போகிறோம். இதை பெரட்டி கொஞ்சம் நேரம் வச்சுடுவோம். அப்போ தான் அந்த துண்டு கருவாடில் நம்ம பெரட்டின மசாலாலாம் உள்ளக்க இறங்கும். உடனே பொரிச்சிங்கன்னா அதில் உள்ள மசாலா உள்ளக்க இறங்காது, மேலாக்க இருக்கும். அதனால் பெரட்டி கொஞ்சம் நேரம் வச்சுப்போம். வச்சுட்டு அதுக்கு பிறகு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி நல்லா அதை பொரித்து எடுக்கணும் நம்ம. இப்போ பேனில் எண்ணெய் ஊற்றியாச்சு. சூடு வந்த பிறகு பெரட்டி வச்சுருக்கிற துண்டு கருவாடை நல்லா கிறிஸ்பியாக பொரித்து எடுக்க போகிறோம். ரொம்ப வேகமாக வச்சு பொரிச்சிங்கன்னா மேலாக்க மட்டும்தான் பொரியும். கொஞ்சம் மிதமான சூடில் கரெக்டாக நல்லா மொறுமொருண்டு வர மாதிரி பொரித்து எடுக்கணும். இதில் ஃப்ளேவர் எல்லாமே அந்த எண்ணெயில் இறங்கி இப்போ பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக துண்டு கருவாடு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்துருவோம். எடுத்து வச்சுட்டு இதே எண்ணெயிலே நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டுப்போம். நல்ல பெரிய வெங்காயமாக 4 வெங்காயம் எடுத்துக்கலாம். நிறையா வெங்காயம் எடுத்துக்கிட்டால் தான் இந்த தொக்குக்கு நல்லாயிருக்கும். நல்லா சூடான சோறில் இந்த தொக்கு போட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும், வேறு லெவலாக இருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பெரிய வெங்காயம் 4 வெங்காயம் மீடியமான சைஸில் நீட்டாக இல்லாமல் கொஞ்சம் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுக்கணும். வெட்டிட்டு இப்போ நம்ம அந்த எண்ணெயிலையும் போட்டு நல்லா வதக்க போகிறோம். இந்த வெங்காயத்தில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக மல்லித்தூளும் நான் சேர்த்துருக்குறேன். மல்லித்தூள் கொஞ்சம் நல்லா அந்த ஃப்ளேவர் கொடுக்கும், அந்த தொக்குக்குள்ளே ஃப்ளேவர் கொடுக்கும். கொஞ்சமாக யூஸ் பண்ணிங்க, நிறைய யூஸ் பண்ண தேவையில்லை. இப்போ எல்லா மசாலாவும் போட்டு நல்லா அந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். அது வரைக்கும் நல்லாவே அந்த மசாலாவில் வதங்கட்டும் வெங்காயம். அதுக்கு பிறகு தான் நம்ம தக்காளி, பச்சை மிளகா போடணும். இப்போ ஓரளவுக்கு வதங்கிட்டு இருக்கு. இந்த டைமில் நான் நீட்டாக போட்டிருக்கேன் பச்சை மிளகா. உங்களுக்கு தேவையானா குட்டி குட்டியாகவும் போடலாம். இப்போ வெட்டி வச்சிருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கிறோம். 4 பெரிய வெங்காயம்டா தக்காளி 3 மீடியமான சைஸில் உள்ள தக்காளி சேர்த்துக்கணும். 2மே குட்டி குட்டியாக வெட்டி இந்த மாதிரி சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா மூடி வச்சு நல்லா வேகணும். அது எல்லாமே தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா எல்லாம் அந்த சாஸாக ஒரு நல்லா மிங்கிள் ஆகிற வரைக்கும் நல்லாவே நம்ம அதுக்கு டைம் கொடுத்து வேக வைக்கணும். அப்போ தான் அந்த தொக்குட பதத்துக்கு வரும். இப்போ பாருங்கள் அந்த பதத்துக்கு வந்துக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் இது பத்தாது, இன்னுமுமே நல்லா அந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும். அதுக்கிடையில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கருவாடையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த கருவாடோட ஸ்மெல்லு இறங்குற வரைக்கும் நல்லாவே மூடி வச்சு அதை நல்லா தொக்கு பதத்துக்கு வர்றதுக்கு நம்ம நல்லா அதை வேக விடுவோம். மல்லிக்கீரை தூவி மூடி வச்சு வேக விடலாம். இப்போ பாருங்கள் அந்த கருவாடு, மல்லிக்கீரை, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்ந்து சூப்பரான ஒரு ஸ்மெல் வரும். இந்த ஸ்மெல்லு செமையாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம சூப்பரான எம்மியான டேஸ்டியான கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. சூடாக எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். சுடு சோறில் சூப்பரான இந்த தொக்கை வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இந்த தொக்கு துண்டு கருவாட்டில் மட்டும்தான் செய்யணும்னு தேவையில்லை. எந்த கருவாடு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நெத்திலி கருவாடு, கோலா கருவாடு, வேறு என்ன மாசின்னு பொடி பண்ணியிருக்கோம் அந்த கருவாடு எல்லாமே, எல்லா கருவாட்டிலையுமே நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை ட்ரை பண்ணி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.